ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். வாழைக்காய் நல்லா தோல் சீவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போ வெட்டிக்கலாம். வாழைக்காய் இந்தமாரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு இதுமாரி வச்சிக்கணும். இப்போ வானல் காஞ்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். நான் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இவ்வளோ அளவுக்கு போதும் எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் கொஞ்சம் போட்டுக்குவோம். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அனலை குறைச்சி வைக்கணும், மேலே அடிக்கும், தெரிக்கும். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி போட்டுக்கணும். இது கூடயே போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும் சீக்கிரம். வெங்காயம் இப்போ வதங்கிட்ட கொஞ்ச நேரம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். கொஞ்சமாக போடணும். போட்டு கிண்டி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி போட்டுக்குவோம். போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுத்து. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்குவோம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ கிண்டி விட்டுக்குவோம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா கிண்டுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்போ தான் தூள் வாசனை போகும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருதுல்ல. இப்போ வாழைக்காய் வெட்டி வச்சுருந்தோம்ப அதை இப்போ போட்டுக்குவோம். இதில் வாழைக்காய் வெட்டி தண்ணியில் போடணும், இல்லைன்னா கருப்பாகிடும் வாழைக்காய். இப்போ கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டி விடணும். இந்த சாந்துலாம் எல்லாம் ஒன்றா பிடிக்கிற மாரி வாழைக்காவில். இப்போ இந்த டைமில் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருவோம். அனலை ஸ்லோ பண்ணிவிட்டு மூடிடணும். மூடி போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. மூடி போட்டுட்டோம். இது நடுவில் கிண்டி விடணும். மூடி எடுத்துகிட்டு கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்குவோம். தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டுக்குவோம். நம்ம எதுக்கு பெருங்காயம் போட்டோம்னா, தூள் பெருங்காயம் வாழைக்காய் சாப்பிட்டா வாயு பிடிக்கும். அதுக்காக பெருங்காயம் போட்டால் வாயுலாம் போயிடும். இப்போ கிண்டி விட்டாச்சு. இப்போ போட்டு மூடி விட்டுட்டு மூடியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். திறந்து இதுமாரி கிண்டி விடணும். உங்களுக்கு வாழைக்காய் வேக ஆட்டினா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கிண்டி விடலாம். நீங்கள்
கொஞ்சமாக தெளித்து விட்டுங்க தண்ணி வேணும்னா உங்களுக்கு வேகாட்டினா. இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வந்துடுத்து. பெருஞ்சீரகமும் மிளகும் வந்து வறுத்து பொடி பண்ணி நான் இப்போ வந்து மேலே வந்து போட போகிறேன். கொஞ்சமாக இந்த அளவுக்கு போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ கிண்டி விட வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இது மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இது கூட வந்து தேங்காய் பூ போட்டுக்குவோம். கொஞ்சம் போட்டுட்டு கிண்டி விட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுது. ஒரு தட்டில் போட்டுக்கலாமா? இப்போ வாழைக்காய் வறுவல் வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.